மார்க்சிஸ்ட் கட்சியின் அந்த சிவப்பு ஒளி ஒரு இடத்திலிருந்து பரவி தொழிலாளர்களை, விவசாயிகளை, விவசாய தொழிலாளர்களை, அத்துணை பகுதி மக்களை, பெண்களை எல்லோரையும் ஈர்த்து வந்து களத்தில் நிறுத்தியது என்பதில் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. காவல்துறை, வனத்துறை, காக்கி உடை அணிந்தோர், அவர்களுடைய அதிகாரம், அவர்களுடைய வெறி, ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது, விளிம்பு நிலை மக்கள் மீது, பெண்கள் மீது அது காம கொடூரமாக, மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டமாக, வாழ்வை சூறையாடக்கூடிய நிகழ்வாக மிகப்பெரிய அளவில் நடந்தது. தமிழ்நாட்டில் 91 96 வரை அன்றைக்கு இருந்த ஆட்சியில் வாச்சாத்தி ஒரு கொடுமை, சிதம்பரம் பத்மினி இன்னொரு கொடுமை, தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம், கொடியங்குளம் ஒரு கொடுமை, கொடைக்கானல் மலைவாழ் மக்கள் மிகப்பெரிய அளவுல கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. ஒரு ஊரையே துவசம் செய்யக்கூடிய ஒரு அராஜகங்கள் இந்த 3 நிகழ்வில் இருந்தது. 96 அந்த காலத்தோடு முடியவில்லை. காவல்துறையின் அராஜகம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. திருபுவனத்தில் அஜித்குமார் மரணமாக இருக்கலாம், சாத்தாங்குளத்தில் தந்தை மகன் படுகொலையாக இருக்கலாம். இப்படி எத்தனையோ விதமான படுகொலைகள் நீடித்துக் கொண்டுதான் இருக்குது. முழுதாக மனித உரிமைகள் மட்டும் பேசிக் கொண்டிருப்பதற்கு மாறாக இந்த சிஸ்டத்தை மாற்ற வேண்டும் என்பதற்கான குரலாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த சிஸ்டத்தை நம்மால் மாற்ற முடியும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம்.